ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 26வது வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்து மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனும் மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நெகேமியா அவர் சொல்லுகிறதான பொழுது அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாக காணப்பட்டான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்து மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் பாவம் செய்ய பண்ணினார்களே என்று சொல்லுகிறார். யாருக்கும் இந்த நிலைமை ஒரு நாளும் வரக்கூடாது. இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொள்வோமானால், நாம் ராஜாக்களாக அதிபதிகளாக இல்லாவிட்டாலும் நம்மிடத்தில் அன்பு கொண்டு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே தம்முடைய பாவங்களை நம்மை முற்றிலுமாய் கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக என்று சொல்லி வெளிப்படுத்தலே பார்க்கிறோம். இந்த சத்திய வார்த்தையை நாம் விசுவாசிப்பது உண்மையானால், ஒரு விசை சாலமோன் இருந்ததான் அந்த இடத்திலே நம்மையும் சற்று வைத்து ஆவிக்குரிய ரீதியில் நாட்கள் நாம் தியானிக்கும்படியாக இந்த காலை பொழுதுல பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வாராக. சாலமோனிடத்துல கர்த்தர் கேட்கிறதான பொழுது, நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று சொல்லி கேட்ட பொழுது அவர் சொன்னது, உம்முடைய ஜனத்தை விசாரிப்பதற்கும் நன்மை தீமைய வகையறுக்கும் ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். இது கர்த்தருக்கு உகந்ததாய் காணப்பட்டது. அவர் சாலமோனுக்கு ஞானத்தையும் புத்தியும் மனோவிருத்தியையும் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியே கர்த்தருக்கென்று சாலமோன் கட்டின அந்த ஆலயம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்து காணப்பட்டது. இப்படிப்பட்டதான சாலமோன் பாவத்தினுடைய அந்த கோர பிடியில் அகப்பட்டது ஏன்? நாம் பார்ப்போமானால் சாலமோன் விடுவதற்கு காரணமாய் காணப்பட்ட காரியங்கள் 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்திலிருந்து அங்கே ஆரம்பிக்கிறது. அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கூட கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தும் அவன் இன்னும் அதிகமான மேலான செழிப்பை அவன் நாடுகிறான். அப்போதே சாலமோனுடைய வாழ்க்கையில ஒரு சறுக்கல் ஆரம்பிக்கிறது. அந்த இடத்துல சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பதனால் என்று ஆரம்பித்ததான மோசே தன்னுடைய கடைசி பிரசங்க வார்த்தையில் அவர் சொல்லுகிறது, அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படி ஜனங்களை திரும்ப எகிப்துக்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் நாம் இங்கே பார்க்கிறோம், சாலமோன் தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர் சேர்க்கிறார். தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அங்க கொண்டு வருகிறான். இவனுடைய இந்த விழுகைக்கு இவன் விழுந்து போவதற்கு காரணம் என்ன என்று சாலமோனை போல நாம் அல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நமக்கு ராஜரீகமான ஒரு கிருபை கிடைத்திருக்கிறது. அப்படி இருக்க எந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாக நடந்து, தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக நடந்து, தேவனுடைய வார்த்தையை கேட்டும் அதை வாழ்க்கையை கை கொள்ளாமல் நடந்திருப்போமானால் வழுகி போகிற அந்த ஆபத்திலே இருக்கிறோம் என்பதை நாட்களை சற்று இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்த்து மனம் திரும்பும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கேட்காத காரியங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அங்கேயே நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு வீழ்ச்சி உண்டாகிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். எனவே ஒவ்வொரு நாட்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணித்து அதன்படி வாழும்படியாக தெய்வ சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம். சாலமோன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி செயல்பட்டார். கடைசி நாட்களே அவர் இப்படிப்பட்ட பாவத்திலே விழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கண்பானவர்களே, நம்மை முற்றிலுமாய் தெய்வ கரங்களோ கொடுப்போம். அவருடைய சித்தத்தினுடைய வாழ்ந்து அவருடைய நாம மகிமைக்கென்று வாழ்வோம். தெய்வ கிருபை யாவரோடு இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா.
எங்களுக்கு நீர் ஒரு முன் மாதிரியை நீ வைத்திருக்கிறாப்பா. அந்த பாதையில, அந்த அடிச்சுவடுகள்ல நாங்கள் ஒவ்வொருவரும் நடந்து தகப்பனே உம்முடைய கிருபையை நாங்கள் இழந்து விடாமல் ஒவ்வொரு நாட்களும் காத்துக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகள் இந்த காலை பொழுதுல யாவருக்கும் கருத்து கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.